சிவியரா டாண்ட்ரஃப் எல்லாருமே சொல்றோம். ஆனா அதுக்கு ரீசன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. டாண்ட்ரஃப்க்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் ஆயில். சீப்ல இருந்து வந்துச்சு, டவல் யூஸ் பண்ணிட்டு என்னோட திங்ஸ் யூஸ் பண்ணாங்க, அவங்களோட யூஸ் பண்ணாதனால தான் வந்துச்சுல. ஆனா ஒரு சில இதுல என்ன சொல்றாங்கன்னா டாண்ட்ரஃப் வந்து ஸ்ப்ரெட் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தான் வரும். ஒன்னு ட்ரை ஆயிலி ஸ்கேல்பா இருக்கணும், இல்லனா ரொம்ப அவங்க வந்து ஹைஜீனா அந்த ஸ்கேல்பை வச்சுக்க மாட்டாங்க. இன்னொன்னு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்குன்றாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னால கூட வரும்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து நம்ம டாண்ட்ரஃப்க்கு இருக்கு. அப்போ ஒரு பிரச்சனையும் கொடுக்குது. என்னென்ன பிரச்சனை கொடுக்குது? டாண்ட்ரஃபோட மெயின் இது வந்து ஹேர் ஃபால். ஹேர்ல இருந்து லிஃப்ட் ஆகும் இல்லையா? சோ ரூட்ல இருந்து லிஃப்ட் ஆகுது. அப்போ அதோட இது வந்து இந்த டாண்ட்ரஃப் பண்ணும். ஏன்னா இது சிவியரான கண்டிஷன்ல இருந்தா ஃபேஸ்ல அந்த டாண்ட்ரஃப் வந்து ஃபால் ஆகும்போது ஃபுல்லா ரேஷஸ் வரும். சோ இந்த டாண்ட்ரஃப்ன்றது என்ன? அது என்ன ஒரு ஃபங்கல் தான் ஆக்சுவலி. உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப இச்சிங்ஸ் இருக்கும், இரிட்டேஷன்ஸ் இருக்கும், நல்லா அப்படியே பேன் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க தலையில பேன் இருக்காது. அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இது கொடுக்கும். அப்புறம் முகத்துல ரேஷஸ் வர்றது. அது இதே நான் கண்டிஷன்லயே போயிட்டு டாண்ட்ரஃப் தானே அப்படின்னு கண்டுக்காம விட்டா இதோட அடுத்த கட்ட சிவியர் என்னன்னா சொரியாசிஸ். சோ எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் பாருங்க இந்த டாண்ட்ரஃப்.